நான் என்னென்ன தோஷம் ஐயா, நான் வீட்டில் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், எனக்கு குடியேற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இறைவன் அருள் பாலிக்கவில்லை என்றாலும் இந்த ஆடி அமாவாசை தினத்தில் நாம் முன்னோர்களை நினைத்து சின்ன தர்ப்பணம் ஒன்று கொடுத்துட்டு வந்தாலே போதுமானது ஐயா. அந்த காவல் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களை நாம் வழிபட்டால் இந்த நாளில் பெரிய பெரிய மாற்றங்கள், தீவினையான தோஷங்கள் அதாவது குலதெய்வத்தையும் சேர்த்தே சொல்கிறேன். இந்த குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய தோஷங்களையும் நீக்கக்கூடிய நாட்களாக இந்த ஆடி அமாவாசையை வச்சிருக்காங்க. வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, ஐயா, இது ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் என்ன நடக்கும் நம்மளுக்கு? ஆடி கிருத்திகை உள்ளதல்லவா, நல்ல நாட்கள், முருகனை வழிபடக்கூடிய காலம். இந்த ஆடி அமாவாசை, வருகிற ஆடி அமாவாசை தினம், அதாவது எப்படி சொல்கிறதுனா, இந்த தினத்தில் நாம் முன்னோர்கள் செய்து வைத்திருந்த நம்மளுக்கு பிரச்சனைகள் கொடுத்துருந்தாங்கல்லவா, இந்த குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு, திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய நாட்களுக்கு, நான் என்னென்ன தோஷம் ஐயா, நான் வீட்டில் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், எனக்கு குடியேற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இறைவன் அருள் பாலிக்கவில்லை என்றாலும் இந்த ஆடி அமாவாசை தினத்தில் நாம் முன்னோர்களை நினைத்து சின்ன தர்ப்பணம் ஒன்று கொடுத்துட்டு வந்தாலே போதுமானது ஐயா. ஆற்றங்கரையில் கூப்பிட்டு அந்தணர்களாக இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம முன்னோர்களுடைய தர்ப்பணம் பேரை சொல்லி தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகிறதுக்கான காலம் சுவாமி இது ஐயா. யார் நல்லா இருப்புன்னு நினைப்பாங்க? நம்ம குழந்தை நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க யார்? தாய் தந்தையர் மட்டுமே. எல்லாரும் மற்றவங்களாம் துட்டு கொடுத்தாதான், நல்ல நட்பு விட்டாரங்களாம் தாங்கினா தான். நாம் கீழே விழுந்துட்டா உயிரை விட அதிகமாக துடிக்கின்றவர் நம் தாய் தந்தைவரும் முன்னோர்கள் தான். அதுக்கு மேலே நம்ம குழந்தை என் பேரன் கீழே விழுந்துட்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய காலம் எதிரான இதுதான். அவங்க சென்றார்கள் அல்லவா, இயற்கையை சென்றார்களா, இறைவனடி சேர்ந்தார்கள் அல்லவா, அவங்கள நினைக்கக்கூடிய நாட்களில் இந்த ஒரு நாட்கள் புனிதமான நாள் என்று தான் கொடுத்துருக்காங்க, ஆடி அமாவாசை. இந்த நேரத்தில் நாம் முன்னோர்களையும் நம் தந்தையாரும் காலம் சென்ற தந்தையாரையும் தாயாரையும் நினைத்து ஒரே ஒரு நாட்கள் அந்த ஆடி அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்துட்டு இறைவனுடைய நாமத்தை சொல்லிட்டு, அந்த நமோ வெங்கடேசாய, நமோ நாராயணாய, நமோ கோவிந்தாயாய், கோவிந்த கோவிந்த கோவிந்தம் என்று சொன்னாலே போதும். சிவசிவா 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 என்று தர்ப்பணம் கொடுக்கும்போது அவனுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்ச பிண்டத்துக்கு நாம் ஒரு புடி மண்ணுவோம், அந்த மாவுக்கான உருண்டையும் பாலும் தேனும் பயிரும் சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று தர்பையை நாம் எடுத்து செல்லும் பொழுதெல்லாம் உங்கள் தீவினைகள், அவங்களுக்கு நீ எப்போ தர்ப்பணம் கொடுக்குறியோ அப்போவே உங்களுடைய தீவினைகள் தீர்க்கக்கூடிய நாட்களாக மாறிவிடும் ஐயா. அன்றைய தினம் நாம் ஒரு கையால், நம்ம கையாலே ஒரு பொங்கலை வச்சு அந்த நம்ம முன்னோர்கள் செய்கின்ற பாருங்க, அந்த உருண்டை எடுத்து கொடுக்குற பாரு, அந்த காகத்துக்கு சென்றடைத்தாலே போதும். காக்கான்னு கூறி கண்டிப்பாக நம்ம வைக்கும் போதெல்லாம் நம்மளுடைய புத்திருக்கள் தோஷங்கள் என்று சொல்லக்கூடிய நம்ம குழந்தைகளுக்கோ, நம்ம குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்க முன்னோர்களே வந்து நம்ம குழந்தைகளுக்கு குழந்தையாக இருப்பார்கள். நாம் வேண்டணும், இறைவா தந்துருளுவா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய தாத்தா பாட்டி யாருன்னா ஒருவருடைய ரூபத்தில் அந்த உயிரை மாற்றி நம்ம கருவறை என்று சொல்லக்கூடிய நம்ம பிள்ளைகளுக்கு வரக்கூடிய காலமாகும். ரொம்ப நாளாக திருமண தோஷங்கள்லாம் இருந்ததுன்னா அந்த திருமண தோஷங்கள்லாம் களையக்கூடிய நாட்களாக இந்த ஆடி அமாவாசை தினத்தை வச்சுருக்காங்க. பித்ருதோஷம் நீக்கும், இந்த சொல்லுங்களேன், இந்த சர்வ விதமான தோஷத்தை நீக்கக்கூடிய நாட்களாக, ஒரு சர்வ விதமான தோஷம், தாக தோஷம், செவ்வாய் தோஷம், எல்லா விதமான தோஷத்தை நீக்கக்கூடிய நாட்களாக இந்த ஆடி அமாவாசை திகழுதை. இந்த நேரத்தில் அம்மன் வழிபாடை மேற்கொள்வது மிகவும் சாலச் சிறந்தது. இந்த நேரத்தில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சாலச் சிறந்தது. விரதமிருந்து அந்த அம்மாவை, மாரியம்மாவோ கன்னியம்மாவோ பொன்னியம்மாவோ, அந்த காவல் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களை நாம் வழிபட்டால் இந்த நாளில் பெரிய பெரிய மாற்றங்கள், தீவினையான தோஷங்கள் அதாவது குலதெய்வத்தையும் சேர்த்தே சொல்கிறேன். இந்த குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய தோஷங்களையும் நீக்கக்கூடிய நாட்களாக இந்த ஆடி அமாவாசையை வச்சுருக்காங்க. மேலும் அங்காள பரமேஸ்வரி, மேலும் மெல்மேலையூர் அங்காள பரமேஸ்வரி இந்த நாளை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய பித்ருதோஷம், பில்லி சூனியம், செய்வினை கோளாறுகள் அனைத்தையும் கலைந்தெடுக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கப்பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலக. இது எல்லாருக்குமே சொல்கிறேன், இவர் தான் இல்லை, அவர் தான் இல்லை,
உங்களுடைய வாழ்நாளில் எதனா கடைபிடிக்கணுமா, நம்மளுக்கு தேவையானது கிடைக்கலன்னா இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடன் பிரச்சனை தீரும், நோய் பிரச்சனை தீரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, வறுமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு, வீடு கட்டாமல் இருந்தால் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் பெறுவது, ஆடி தான் உங்களுக்கு சிறப்பான அமாவாசை தினத்தை கொடுத்தாவே உங்கள் வாழ்வில் அடுத்த ஆடி வர்றதுக்குள்ள பெரிய பெரிய மாற்றங்களை நிகழ்த்தி கொடுத்துருவார். நன்றி, வணக்கம்.